வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ ஹோமியோபதியில எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடம்புல இருக்க எலும்புல நமக்கு போன் டென்சிட்டி கம்மியாயிடும். யூசுவலாவே இது நம்மளுக்கு ஏஜ் ஆகும்போதே எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். இதுல முக்கியமா என்ன தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லைட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லலாம் நமக்கு பெயினே இருக்காது. ஆனா நம்மளுக்கு பெரிய பெரிய ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். முக்கியமா ஹிப் ஜாயிண்ட், ஸ்பைன், நம்மளுக்கு இடுப்பு எலும்பு, நம்மளோட முதுகுத்தண்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட் சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும். கழுத்து எலும்பு, நம்மளோட ரிப்ஸ் இதெல்லாம் தான் முக்கியமா அஃபெக்ட் ஆகும். முக்கியமா லேடிஸ்க்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஜென்ஸோட எதனாலனா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ் அப்போ ஒரு 40ல இருந்து ஒரு 50 இயர்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப கம்மியா சுரக்கும் நமக்கு. சோ அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா இந்த வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். போன்ஸ் டென்சிட்டி ரொம்ப கம்மியா ஆரம்பிச்சிடும். சோ விமன் தான் முக்கியமா ஆஸ்டியோபோரோசிஸ்ல ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் ஆறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜென்ஸுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் கம்மியா சுரக்குது ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப உடல் உழைப்பே இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப ஒபீஸா இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப குண்டா உடல் பருமன் இருக்கு அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, என்ன சாப்பிட்டாலும் சத்தே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நடக்கும் போது கூன் போட்டு நடக்கிறாங்க, கொஞ்சம் முதுகு தண்டு வளைஞ்சிருக்கு அவங்களுக்கு லைட்டா, இந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருக்காங்க உடம்பு ரீதியா, என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் உடம்புல சத்தே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் இவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமா ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு இந்த போன்ஸ்ல யூஸ்வலாவே புது செல்ஸ், அது உள்ள போன் செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோகிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட் இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஏஜ் ஆக ஆக அந்த செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெய்லியே கூட கொஞ்சம் செல்ஸ் டை ஆகும், இறந்து போகும், புது செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். டெய்லி எப்படி நம்மளோட சுத்தி இருக்க இடத்த நம்ம கிளீன் பண்றோம், நம்ம சுத்தப்படுத்துறோம்ன்ற மாதிரி இங்கேயுமே நம்ம உடம்புக்குள்ளேயுமே எலும்புல இருக்க நமக்கு ஓல்டான செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெப்ளீட் ஆயிட்டு புதுசா நியூவான செல்ஸ் நம்மளுக்கு போன்ஸ்குள்ள நமக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். நியூவா ஃபார்ம் ஆற செல்ஸ்க்கு பேர் ஆஸ்டியோபிளாஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு பழைய செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதை செமிக்கிறது, அதுக்கு பேர் ஆஸ்டியோகிளாஸ்ட். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா ஏஜ் நமக்கு ஆக ஆக என்ன ஆகும், அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் ஓட செல்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இந்த நியூவா ஃபார்ம் ஆற ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் ரொம்ப கம்மியாகும். இதோட ரீசன் முக்கியமா நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் ரீசனாவும் இருக்கலாம், இன்னொன்னு ஏஜிங் ஃபேக்டர். யாரா இருந்தாலும் ரொம்ப ஏஜ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆஸ்டியோகிளாஸ்டோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். சோ நமக்கு போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ்ரே இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். லைட்டா நம்மளுக்கு போன்ஸ்லாம் எக்ஸ்ரேல நல்லா ஒயிட்டா இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ்ல ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா பிளாக்கிஷாவும் ரொம்ப டென்சிட்டி ரொம்ப கம்மியா உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்கிஷ் ஷேட்ஸோட இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதை வச்சும் நம்ம கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி விட்டமின் டி உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஜாயின்ஸ்ல அதிகப்படியா லேட்டர் ஸ்டேஜ்ல ஒரு இன்ஃப்ளமேஷனும் பெயினும் உண்டாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்னதா ஒரு வேலை பார்த்தோம்னாலும் நமக்கு ரொம்ப வீக்கம் வர மாதிரியும் ஆயிடும். சோ இந்த மாதிரி தொந்தரவு வச்சும் உங்களுக்கு முக்கியமா என்னென்ன ஜாயின்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வீக்கா இருக்காங்க, அவங்களோட பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் வச்சுமே ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஹோமியோபதியில இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம். ஹோமியோபதியில இதுல உங்களுக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் இருக்கு. முக்கியமா மெடிசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கல்கேரியா, பாஸ், சிம்ஃபைட்டம் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல எந்த மெடிசன்ஸ் அவங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும்னா ரொம்ப கால்சியம் அயன் நிறைய இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ், ரிச் ஃபுட்ஸ் நம்ம நிறைய இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதை அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி ஹோமியோபதி பில்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல, எந்த விதத்துலயும் நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்றனால ரொம்ப ஈஸி இதை சாப்பிடுறதும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வித்தின் 1 மந்தே உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு பெயினா இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு தவிர்க்கலாம். இது முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகும்போது சீக்கிரமா உங்களுக்கு ஃபிராக்சர் வந்துடும். ஃபிராக்சர்னா ஒண்ணு ஸ்பான்டேனியஸ் ஃபிராக்சர்னு சொல்லுவாங்க, அதாவது அதுவாவே தன்னாலே ஒண்ணுமே கீழே விழாமையே ஸ்பான்டேனியஸா ஒரு ஹேர்லைன் ஃபிராக்சர் மாதிரி சில பேருக்கு வரும். அப்படி இல்ல அப்படின்னா சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு, லைட்டா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் பயங்கரமா மேஜரா ஃபிராக்சர்ஸ் இந்த மாதிரி வர்றதும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏஜ் ஆகும்போது எப்பவுமே இந்த ஆஸ்டியோகிளாஸ்டோட செல்ஸ் கவுண்ட் கூடிட்டே
போகும் உங்களுக்கு. அதனாலயும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து இந்த ஃபிராக்சர்ஸ் வந்து வர்றதுக்கு இந்த காம்ப்ளிகேஷன், முக்கியமான காம்ப்ளிகேஷன் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றவங்களுக்கு இதுதான். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.